ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு சொல்லி அழுது என்னமோ சொல்லி புலம்பியிருப்போம். ஆனால் எசேக்கியேல் ராஜா என்ன பண்ணுறாரு, ஞானமாக போய் சுவர் பக்கமாய் திரும்பி அழுது புலம்பி, ஆண்டவரே நான் உத்தமத்தை உறுதியாக நினச்சதெல்லாம் நான் செய்ததெல்லாம் நினச்சி பாருங்கன்னு சொல்லி அங்கே தேவ சமூகத்தில் அழுகிறார். அழுது ஜெபிச்சதுக்கப்புறம் ஏசே தீர்க்கன் போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், மறுபடியும் 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னு சொல்கிறார். 15 வருஷம் எசேக்கியேல் ராஜாவுக்கு தேவன் ஆயுசுகள் கூட்டி கொடுக்குறார். இன்னைக்கு காலையில் கூட நான் பேசுகிற அந்த நேரத்தில் கூட ஒரு சில வாழ்க்கையில் நம்ம மறிச்சு போயிருமா, நம்ம மறிச்சு போயிருமான்னு சொல்லி நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம். மரணத்தை குறித்து ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மரண வியாதியில் நீங்கள் இப்போ கூட நான் பேசுகிற நேரத்தில் ஐசிவாரில் நீங்கள் படுத்திருக்கலாம். இந்த செய்தி நீங்கள் கேட்டிருக்கிற வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஐசிவாரில் மரண படுக்கையில் வியாதியின் கூறுகம்புகளில் உயிர் போயிருமோன்னு சொல்லி பல காரியத்தை யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரு சில வீட்டில் உட்காந்துருப்பீங்க, வியாதி பலவீனம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஏதோ இந்த வியாதி பெருசாக இருக்குது, நம்ம வாழ்க்கையில் மறிச்சு போயிடுவோம், நமக்கு எதாவது ஆயிருமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. எசேக்கியேல் ராஜா அவர் சொன்னார், ஆண்டவரே நான் உத்தமத்தை நினச்சி பாருங்க, நான் செய்த உண்மையை பாருங்க, நான் உங்களுக்கு செய்த எல்லா வேலைகளை நினச்சி பாருங்கன்னு சொல்லி எசேக்கியேல் ராஜா தேவ சமூகத்தில் அழுதா. பெரிய ராஜாவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுதார்னு வசனம் சொல்லுது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு மரண கட்டை மாற்றணும்னா, வியாதி சுகமாக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, எசேக்கியேல் ராஜா மாதிரி சுவர் பக்கமாய் திரும்பி தேவனை நோக்குங்க. பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவன் வேற எங்கேயும் தேடலை, தேவனை நோக்கினா. இன்னைக்கு நீங்கள் அவரை தேடுங்க. மரணம் வந்தோடனே, மரண வியாதி வந்தோடனே, மரணத்துக்கு எது வியாதி வந்தோடனே டாக்டர் தேடாதீங்க. நீங்கள் யாரை தேடுனா தேவனை தேடுங்க. வியாதியின் பலவீனங்களை சுகமாக்குறது அவர் தான். ஏன்னா கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார், 5 காயங்களை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் 5 காயங்களை நமக்காக உங்களுக்காக பெற்றுக்கொண்டாருங்க. வசனம் சொல்லுது, அவர் தழுவுகளாலே சுகம் உண்டுன்னு சொல்லுது. அவருடைய தழுவுகளாலே சுகம் உண்டா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்கிற ஆண்டவருங்க, மகத்துவங்களை உண்டாக்குற தெய்வங்க. அவரால் முடியாத ஒன்றும் இல்லைங்க. கரெக்டாக 2012 வருஷத்தில் எனக்கு ஒரு வியாதி வருது. வியாதியின் பலவீனம், வயிற்றுவலி தாங்க முடியாத பலவீனம். என்னால் அதை அப்செட் பண்ணிக்கவே முடியல. திருமணமாகி ஒரு வருடம் தான் இருக்குது. ஆனால் ஒரு வருஷத்துல பயங்கரமான ஸ்டொமக் பெயின். ஹாஸ்பிட்டல் டாக்டர் போனால் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் எதாவது ஸ்மோக் பண்ணுவீங்களா, எனக்கு கெட்ட பழக்கம், எனக்கு எந்த பழக்கம் இல்லைன்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கிட்னி பாதிச்சிருக்குது, ரெட்டை குடல் இருக்குது, ஏதோ ஒரு விளைவின இருக்குது, உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது, மைண்ட் ப்ராப்ளம், நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. இப்போது மரணத்துக்கு எதுவான வியாதி, என் உடம்புல கத்தி அறுக்கிற மாதிரி ஒரு வியாதி, விளைவினோம். நான் சொல்கிறேன், ஆண்டவரே, ஆனால் வயிறு வலி பயங்கரமாக இருக்குது, எனக்கு தெரியுது ஏதோ விளைவினம் இருக்குன்னு. ஆனால் நானும் என் மனைவி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து கீழே சாந்திகிரி ஹாஸ்பிட்டல் கீழே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளில் என்னோட கரை என் மேலே இருக்கட்டும், சுகமாக்குற வைத்தியர் நீங்கள் அல்லவா, என்னை சுகமாக்குன்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபித்ததுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்தோன்னே டாக்டருடைய மூஞ்சி அப்படியே சுருங்கி போச்சு. ஏன் தெரியுமா, அவங்க படித்த அறிவில் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அது ரிப்போர்ட்டு பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க, உனக்கு ஒன்றுமில்ல தம்பி, தண்ணி நிறைய குடிக்காதனால தான் பிரச்சனை, தண்ணி நிறைய குடின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் என்னோட ஸ்கேன் பண்ண அத்தனை பேருக்கும் கல்